மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. பொடி தோசா, my choice is பொடி தோசா. மசாலா தோசா, it's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. நல்லா இருக்கேன் தம்பி. என்ன எலெக்ஷன் முடிஞ்சதுமா அப்டேட்டே கொடுக்காம இருந்தா இப்ப திடீர்னு கொடுத்துக்கிட்டு இருக்கியாப்பா? ஆமாண்ணே, அப்படிதான் இருக்கும். நிறைய தகவல் வந்துட்டே தானே இருக்கு. நிக்காம இருக்குமா? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, வரிசை தகவல் வந்துட்டு இருக்கு. இதுலதான் நமக்கு முதல் தகவலே முக்கியமான விஷயத்த தான் ஆரம்பிக்கிறோம். டெல்லியில இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது என்னப்பா முக்கியமான விஷயம்? அதை முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் ஏற்கனவே கொடுத்த துறையை கொடுத்துட்டாங்க. இதுதான் இருக்குன்னு பார்த்தேன். இருக்கு, முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது பீகார்ல இருந்து தான் மிக முக்கியமான கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கு. அதை தாண்டி 30 சீட்டை அந்த மாநிலம் கொடுத்திருக்கிறது இந்த கூட்டணிக்கு. இதுலதான் முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது லோட்டஸ் கட்சி. குறிப்பா தற்போது மாநிலத்திலும் தன்னோட கூட்டணி அரசு நடக்க அடுத்த ஆண்டு பீகார்ல தேர்தல் வருகிறது, சட்டமன்ற தேர்தல். அதுல மீண்டும் எப்படியாவது வெற்றி பெற்றாகணும்னு கணக்கு வைத்திருக்கிறது லோட்டஸ் கட்சி. அதன் அடிப்படையில தான் அமைச்சரவை ஒதுக்கீடுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஜாதி இந்த கேஸ்ட் அப்படின்னு கணக்கு பண்ணி தான் அமைச்சரவையே ஒதுக்கி இருக்கிறது. பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சியான அந்த ஐக்கிய கட்சி இருக்குல்ல, நிதிஷ்காரோட கட்சி, அதுல 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துருக்கு. ஒருத்தருக்கு கேபினட், இன்னொருத்தருக்கு MOS. இதுல பார்த்தோம் அப்படின்னா கேபினட் கொடுத்தவர் ஒரு முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவர். அதே இவரு கொடுத்தவர் அவரும் இன்னொரு முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவர். அந்த 2 பேரே அந்த கட்சியில கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்ல ஒருவர்கள். ஸோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிராகக்காரர் இருக்காருல்ல, இப்ப எல்லா இளம் பெண்களும் ஹார்டின் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஜியின் ஹனுமாரா? ஜியின் ஹனுமான், என்னோட அவருக்கு நான் தான் ஹனுமான் அப்படின்னு சொன்னார்ல, அந்த சிராக் ஜி. சிராக் ஜிக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பா அவங்க அவரோட முக்கியமான சமூகம் இருக்கக்கூடியது ஒரு 7-8% பீகார்ல இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அவங்க ஜிக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க 2014 முதலே. ஸோ அவங்கள இது பண்ணிட்டு தான் அவருக்கு அவர் அப்பா வகித்த துறையவே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி முக்கியமான துறைகள் வரிசையை ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா MSME அமைச்சராக முன்னாள் முதல்வர் ஒருத்தரையே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கலே வயதானவர் அவர் தான், 80 வயசு, மான்ஜின்னு பேரு. அவரு தான். ஆஹா, நம்ம நாட்டுல அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் அவர் பார்த்தோம் அப்படின்னா சமூகத்திலே மிகவும் கடைக்கோடி இதில் இருக்கக்கூடிய பல பவர் பாலிடிக்ஸ்ல கடைசி வரைக்கும் சேராத ஒரு சமூகம். ஷெட்யூல் கேஸ்ட்ல மிக முக்கியமான கேஸ்டா பீகார்ல இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா அரசியல் அதிகாரம் தேவை. அதுதான் உண்மையான சமூக நீதினு அவங்களுக்கும் முக்கிய பதவியை கொடுத்திருக்கிறார் ஜி. இதன் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே தீரணும்னு கணக்கு போட்டிருக்கு லோட்டஸ் கட்சி. அதன் அடிப்படையில் தான் முக்கியமான கால்குலேஷன்ஸா பண்ணியிருக்காங்க. இது பீகார் மட்டும் இல்ல, அங்க பக்கத்துல உத்தரப்பிரதேசம் வரைக்கும் எதிரொலிக்கும்னு அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. ஒரே முடிவுல சமூக நீதியை நிலைநாட்டியாச்சு, அடுத்த வருஷம் தேர்தலுக்கும் தயாராயாச்சு. எஸ், இதுதான் அவங்களோட கணக்கு. அடுத்தடுத்து இதுல என்ன நடக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். சரி, இதுதான் முதல் விஷயம். 2வது விஷயமா முக்கியமானதா இருக்கு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேல இன்னொரு பதவியேற்பும் தமிழகத்துல இருந்து ஒருத்தர் பதவி ஏற்றாரு. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்காரர். வேல்காரர் யாத்திரையில் நடத்திட்டு MLAக்கள் அனுப்பிட்டு மேலே போய் 5 வருஷத்துல ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட அமைச்சராக இருந்துட்டார் 2.5 வருஷமா. இப்போ திருப்பி இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல தான் நமக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா கடைசி நிமிடம் வரை இவர் அமைச்சருக்கான அந்த பரிந்துரையில இல்லையாமா. நம்ம கூட தகவலாம் பார்த்துருப்போம், மலையானவரே அமைச்சராக போறாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆமா வந்துச்சுல, கடைசி நேரத்துல மறைச்சு
ஆமா, ஆனா இதுல என்ன அப்படின்னா மலையானவர் கன்சிடரேஷன் இல்ல, அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் வேல்காரருமே கூட அமைச்சருக்கான அந்த பரிந்துரையில அந்த முதற்கட்ட ஷார்ட் லிஸ்டட்ல அவங்களுக்கு கிடையாது. ஆனா வந்து வேற யார் பண்ணலான்னு பார்த்தா யாருமே இங்க ஜெயிக்காத காரணமாக அவர்களை யாராவது இது பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கடைசியில எம்பிக்கு வந்து புதுசா ஒருத்தர் எம்பியா தேர்வாக வேண்டிய தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வரும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் சரி ஓகே வேல்காரருக்கே திரும்பி கொடுப்போம், அவர் ஆல்ரெடி எம்பியா இருக்காரு, இன்னும் அவருக்கு முழுசா 5 வருஷம் இருக்கு, சரி ஓகே நல்லா டேலண்டட் தான், அதனால அவருக்கு வந்து கொடுப்போம், அவர் வந்து எம்பியா மட்டுமே வச்சுட்டு அவரை ராஜினாமா பண்ண வச்சா அது அவருக்கு வந்து டீ ப்ரமோஷன் மாதிரி ஆயிடும், அப்படி வெளியில தெரிஞ்சவே கூடாது, அவர் ஒரு முக்கியமான தலைவர், அதனால அவருக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது, அவர் வந்து வழக்கம் போல அவருக்கே கொடுத்துருவோட்டு தான் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் வந்து டிசைட் பண்ணிருக்காங்க, சரி ஓகே அவருக்கே நம்ம கன்னியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அமைச்சராக இம்முறை கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு டெல்லியில கிடைச்ச 2வது முக்கியமான அப்டேட். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது அவரோட செயல்பாடுகள் நல்லா தானே தான் இருந்துச்சு, அப்புறம் அவரை லாஸ்ட் மினிட்ல கடைசி வரைக்கும் எடுக்காம என்ன அதாவது அவரை பனிஷ் பண்ணணும்னு கணக்கு இல்ல, என்ன அப்படின்னா புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்தோன்னா ஒரு எம்பி கூட இல்லாதன் காரணமாக தான் சரி ஓகே வர வழியில் இவருக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. மித்தபடி அவர் மேல ஒரு கோபமும் அதெல்லாம் கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் அதெல்லாம் கிடையாது. அவர் வேற யாருக்கா புதுமுகங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எம்பி இல்லாதன் காரணமாக தற்போது மீண்டும் அதே முடிவுக்கு வந்திருக்கிறது லோட்டஸ் கட்சி. இதுதான் 2வது அப்டேட். 3வதா மிக மிக முக்கியமான விஷயமா நமக்கு தெரிய வந்திருப்பது பேக் எண்ட்ல நடந்த டீலிங். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன இந்த 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி டீலிங் இருக்கும், அந்த டீலிங் தானே? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல போறது மிக மிக முக்கியமானது. 2 கட்சின்னு சொன்னீங்கல்ல, இந்த செயினை உடைக்கிறதுக்கே கிளம்பி ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு சினிமா படத்துல சொல்ற மாதிரி வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வர போறாரு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. தளபதி எங்கள் தளபதி என்ன தம்பி தாலாட்ட வருவாளா அப்படின்ட்டு ஒவ்வொரு பாட்டா மேஷப் போட்டு மாஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. யாரு? நம்ம தளபதி அரசியலுக்கு என்ட்ரி ஆறாருல, அவரோட கால்குலேஷன் பேக் எண்ட் ஒரு ஆலோசனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ண போறோம். பிறந்தநாள் மாநாட்டை தானே சொல்ல போற, வேற என்னத்த சொல்ல போற? மிக மிக முக்கியமானது. இது வெறும் மாநாடோ இல்ல பொதுக்கூட்டமோ கிடையாது, கூட்டணி கணக்கு. அவருடைய கூட்டணி கணக்கு பத்தி இன்னைக்கு நம்ம உடச்சி எரிய போறோம். பேக் எண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசியலுக்கு வரும் தளபதியானவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முதற்கட்ட வியூகமாக 2 சாய்ஸ், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு 2 இதை வச்சிருக்காரு. இதை ஃபுல்லா சொல்றேன், நடுவில் குறுக்கீடுலாம் கேட்டுக்கோ. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம். 1 அலையன்ஸ் வித் அதிபர். யாரு? நமது விவசாயி சின்னத்திலேயோ இல்ல மைக் சின்னத்திலேயோ இருக்கு வரல, நம்ம அதிபர் இருக்காருல்ல, அவர் கூட தான் நான் தமிழர் அப்படின்னு வரல, அவர் கூட அலையன்ஸ் வைக்கணும்ட்டு பிளான் வச்சிருக்காரு. பாட்டி பாத்தியா தலைவர் அறிக்கை. ஆமா ரவுக்க கொஞ்சம் ஜாயின் தரல அறிக்கை. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா அலையன்ஸ் வித் கை கட்சி ஒருவேளை சூரிய கட்சியிலிருந்து கூட்டணி உடச்சிட்டு வந்துச்சுன்னா அவங்க கூட அலையன்ஸ் வைக்கணும்ட்டு கணக்கு போட்டிருக்காரு. இந்த 2 ஆப்ஷனை வச்சிருக்காரு. சமீபத்துல வந்து இவரு நம்ம அதிபர்காரர் கூட நல்லா வந்து ஒரு நேரடி சந்திப்பு நடத்தி அதில் வந்து நல்ல ஆலோசனை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் பேசியிருக்காங்க போல. இதில் தான் வந்து அவர் வந்து பல விஷயங்கள் குறித்து ஆலோசனை செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, அவரோட பேக் அண்ட் பிளான் பற்றி இந்த 4 மணி நேரம் மீட்டிங்கில் என்ன நடந்துன்றதை தாண்டி இந்த பொதுவாக கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கணக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் ஒன்று இவங்க கூட கூட்டணி இல்லை இவங்க கூட கூட்டணி அப்படின்றதுல திட்டவட்டமாக இருக்காரு. இது இப்படி போனோம் அப்படின்னா நம்ம வந்து நினச்சி பாருங்க, மேலேருந்து இவர் வராரு. யாரு? மேலேருந்து கை கட்சி இளவரசர் வந்து இங்கே வந்து தளபதியானவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு நினச்சி பாருங்க. இவங்களுக்கு ஒரு 60 சீட்டு, கை கட்சிக்கு ஒரு 60 சீட்டு கொடுத்து அவர் மேலேருந்து இளவரசர் வந்து பிரச்சாரம் பண்ணார்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஓட் சங்கா கை கட்சி இழுத்து தரக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் சேரும். அது கூட சேர்ந்து நம்மளோட தமிழ் ஐடென்டிட்டி நமக்கான ஓட்டுன்னு ஒன்று இருக்கு, அது ஒரு ரசிகர் பட்டாளம் இளைஞர்கள் ஓட்டுன்னு இருக்கு, அது ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு 30-40 கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஆஃப் ஓட் பேஸை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அதை தாண்டி அடிச்சு பிடிச்சி போனோம்னா இன்னும் கொஞ்சம் வரும். ஸோ நம்ம ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? 2 உண்மை தானே. 60 சீட் அவங்க. இது நம்ம ஒரு கணக்கு, ஒரு 60 இல்லை, இது மாதிரி ஒரு கணக்கு போட்டு போனோம்னா கை கட்சி பிளஸ் நம்மன்னு போனோம்னா ஒரு நல்ல பெர்சன்டேஜ் எடுத்து நல்ல சீட் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு தொங்கு சட்டசபையில் முக்கியமான ரோல் பிளே பண்ண முடியும்னு கணக்கு போட்டிருக்காரு. இதை தாண்டி இவங்க இல்லை அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து நம்ம தமிழ் கட்சி கூடயும் சேரலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காரு. அவங்க கூட கணக்கு போட்டா
இவரோட ஓட் பேஸும் அவங்களோட ஓட் பேஸும் ஐடென்டிக்கல். இவங்களுக்கு விடுறது தான் இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு விடுறது தான் இவங்களுக்கு வரும் அப்படின்ற நிலைமை இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, ஒருவேளை இவங்களுக்கு 8% இருக்குது, யார் நம்ம அதிபருக்காரருக்கு தமிழ் கட்சிக்கு 8% இருக்குது அப்படின்னா, இவர் வந்தாருன்னா அது வந்து 18ஆம் ஆறாது, இவர் ஒரு 10 இவர் 8 அப்படின்னு ஆகாது. ஸோ இந்த 8லேயே தான் 4 கூட அது இவரோட தான் இருக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வரலாம். ஸோ அப்படி இல்லை 10ல் 6 ப்ளஸ் தான் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 + 6 14 அப்படின்னு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ யோசிக்கிறாரு. என்னப்பா இது, இவருக்கு நமக்கு ஐடென்டிக்கல் ஓட்டாக இருக்கிறனால பெரிய லாபம் வராது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலுமே இவர் வந்தால் ஒரு இளைஞர்கள்லாம் ஒரு சேர ஒரே அணிக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு மிகப்பெரிய சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் நமக்கு வரும், ஓட் ஃபார் ஹோப், ஓட் ஃபார் சேஞ்ச் நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காரு தளபதியானவர். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? குறிப்பா சூரிய கட்சியையும் லோட்டஸ் கட்சியையும் தூரத்தில் வைத்து அவர்களுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்கணும், அதற்கு கை கட்சி தேவை, இவர் தமிழ் கட்சி தேவை அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு தளபதியானவர். அதன் அடிப்படையில் தான் இவர்கிட்டையும் ஆலோசனை பண்ணியிருக்காரு. மேலே கை கட்சி கிட்டையும் சில ஆலோசனைகள், ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழகத்தில் எத்தனை நாள் தான் நம்மளும் ஒரு கட்சியை சார்ந்திருப்போம், நம்மளும் தான் அடுத்த கட்டத்துக்கு போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கை கட்சியின் மாநில தலைமை உட்பட முக்கியமானவர்கள் எல்லாரும் அப்படியே வந்து இப்போ வந்து ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஒரு அலையன்ஸ் அமைச்சு போய் அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சோன்னா இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான இடத்த நம்ம பிடிக்க முடியும்ட்டு இவரும் கணக்கு பண்ணுறாரு தளபதியானவர். இவங்க கூட நம்ம கூட்டணி வச்சோம்னா அதிக எம்எல்ஏ சீட்டையும் எம்பி சீட்டையும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அப்படின்னு கணக்கு போடுறது கை கட்சி. ஆனாலுமே சூரிய கட்சி அலையன்ஸை விட்டுட்டு வர முடியுமான்ட்டு அவங்க மேலிடம் யோசிச்சுட்டு இருக்கு. இப்போதைக்கு நீ என்ன பண்ணு, எலெக்ஷன்ஸுக்கு 2 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் நான் கட்சி வளர்க்க வெளியிருப்பாரு, இதெல்லாம் அப்படியே எல்லாரும் கூடயும் நல்லா துண்டு போட்டு போய் பார்த்துக்கலாம், அப்போ கடைசியில் முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை இவர் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சூரிய கட்சி கிட்ட கூட அதிகமான பேரம் பேசிக்கலான்ட்டு கணக்கு போடுறது கை கட்சி மேலிடம். இதை தாண்டி ஒருவேளை கை கட்சி உள்ளே வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூரிய கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறுத்தை கட்சியும் வந்து தற்போது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று எம்எல்ஏ எம்பி அப்படின்னு திட்டமாக உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து ஈஸியாக கூட்டலாம். அவங்களும் வந்து இனிமேல் சூரிய கட்சிக்கு பயங்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்களும் இனிமேல் தைரியமாக ஃப்ரீ ஃப்ளோவாக இருப்பாங்க. இந்த முறை வந்து அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கை கட்சி அப்புறம் சிறுத்தை கட்சின்னு வச்சு ஒரு மாசான ஒரு அலையன்ஸை உண்டாக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சிறுத்தை கட்சி தமிழ் கட்சின்னு வச்சு இன்னும் இல்லாமல் ஒரு மாசான அலையன்ஸ் உண்டாக்கிடலாம் அப்படின்ட்டு தளபதியானவர் கணக்கு போட்டிருக்காரு. அவரோட ஒற்றை எய்ம் என்ன அப்படின்னா சூரிய கட்சியை தோக்கடிக்கணும், லோட்டஸ் கட்சியை வளர விடாம தடுக்கணும் அப்படின்றது தான். இது ஏன் இங்க வந்துச்சு? ஹலோ, உன்னை யாரையா இங்க கூப்பிட்டது? யாரும் கூப்பிட்டு வரணுங்கிற சத்தம் கிடையாது. இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் லோட்டஸ் கட்சி தன்னோட கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு அப்படின்னு அங்க ஒரு முணுமுணுப்பு போயிட்டு இருக்கு. குறிப்பா தங்களுடைய தற்போதைய கூட்டணி அப்படியே பிடிச்சிக்க வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கு. 2வது விஷயம், தமிழக அரசியல் களத்தில் இதுவரை பார்த்திடாத மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டசபை இருக்குன்னா ஒரு முணுமுணுப்பு போயிட்டுருக்கு. 3வது விஷயம், சூரிய கட்சி தன்னோட கூட்டணியை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ கூட்டணியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அவர்கள் வந்து இந்த கடந்த முறை மாதிரிலாம் 2 சீட்லாம் கொடுக்க முடியாது, மிகவும் வந்து தாராளமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம், இலை கட்சி என்ன செய்ய போகுதுன்னு முதல்ல பார்க்கணும். இத்தனை விஷயங்களும் இந்த ஒற்றை வியூகத்தால், இரட்டை கட்சிக்கு போடப்படும் துண்டால் நமக்கு தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் அடுத்தடுத்து என்ன பார்க்கலாம்ல. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.